குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் அது கூடவே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ உள்ள குழந்தைகளோட ஹெல்த் ஹேபிட்ஸ் வந்துட்டு நிறையா ஜங்க் ஃபுட்டு அதை பேஸ் பண்ணியே இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் மாறி அவங்களுக்கு பிடிச்ச விதமாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஃபுட்டு ப்ரெசென்ட் பண்ணால் அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கான வீடியோவும் கூட. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி கொஞ்சம் ராஜ்மா வச்சுருக்கேன். ராஜ்மாவில் நிறைய நார்சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எலும்புகளை வலுவாக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். இது கூடவே முட்டையில் வந்துட்டு விட்டமின் B12 இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே இட்லி, இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஈஸியாக டைஜஷன் ஆகும். இதுக்கு சைட் டிஷ் பீர்க்கங்காய் சட்னியும் நிலக்கடலை சட்னியும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கூடவே கொஞ்சம் குட் கொலஸ்ட்ராலும் இருக்குது நிலக்கடலையில். அதே மாதிரி பீர்க்கங்காயில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அப்புறம் அயர்ன், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது, நம்ம பாடி கூலாக வச்சுக்கும். இது கூடவே விட்டமின்ஸ்க்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இதில் செவ்வாழை, வெள்ளரிக்காய், சிவப்பு கொய்யா. இதில் பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குது, நார் சத்து ஜாஸ்தி இருக்குது. இதில் நார் சத்து ஜாஸ்தி இருக்குது, நீர் சத்தும் ஜாஸ்தி இருக்குது, நம்ம பாடி கூலாக வச்சுக்கும். அது இல்லாமல் சிவப்பு கொய்யாவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் மட்டும் இல்லாமல் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. இதுவும் பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், வெயிட் லாஸ் பண்ண உதவும். கேன்சர் அபாயத்தை தடுக்கிற திறன் வந்துட்டு சிவப்பு கொய்யா பழத்துக்கு இருக்குது. அதனால் அது அடிக்கடி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது கூடவே ஒரு சாத்துக்குடி ஜூஸு. இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. விட்டமின் C இதில் ஜாஸ்தி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கனால குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிடும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. இந்த ஜூஸ் ஃபார்மில் எடுத்துட்டோம்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை அப்படியே ரைஸ் பண்ணி விட்டுடும். இப்போ இது ஒன்று இருந்தனால அதை நான் ஜூஸாக போட்டுட்டேன். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் அது கூடவே டிப்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.